குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2024 ஜனவரி மாதம் 10ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 25ஆம் நாள். இன்று புதன்கிழமை. இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கும் பொழுது காலை 6:33 அதே போல் சந்திராஷ்டம தினம் இன்றைக்கி யாருக்கு, எந்த நட்சத்திரத்தார்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக விட்டு கொடுத்து போகணும். ஏதாவது ஒரு பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டு இருப்பது மிகவும் சிறப்பு. விநாயகர் கோயிலுக்கு சென்று அங்கே ஒரு அகல் விளக்கு வைத்து விட்டு வருவதன் மூலம் உங்களுக்கு இந்த தினம் ஒன்றுமே பண்ணாது, சந்தோஷமாக இருப்பீங்க. 10/1/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் நீங்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழ எல்லாம் வல்ல பகவானை வேண்டி உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 10/1/2024 இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்பம் நிறைந்த நாள்னு சொல்லலாம். உங்களுக்கு நெருக்கமானவர்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதரவாக கண்டிப்பாக இருப்பாங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு மேலதிகாரிகள், சக ஊழியருடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் விலகி சென்றவர்கள் எல்லாமே உங்களை பற்றி யோசிக்கின்ற, உங்களோடு வந்து சேருகின்ற நேரம் இது. பிள்ளைகளுடைய தேவைகளை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. திட்டவட்டமாக சில முடிவுகளை எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு நல்ல நாள். ஆன்மீக சுற்றுலா சென்றதற்கு உண்டான ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. அதே போல் வெளி வட்டாரங்களில் இருப்பவர்களுக்கு மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கும். உலகெங்கும் வாழ ரிஷப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பொறுமையாக இருக்கணும். கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வது மிகவும் நல்லது. அதே போல் எதிலுமே பொறுமை கடைபிடித்து முக்கிய முடிவுகளை எடுக்கணும். பொறுமையாக இருந்து முக்கிய முடிவுகளை எடுத்து தீர விசாரித்து ஆராய்ந்து முக்கிய முடிவுகள் எடுத்து அன்றைய தினம் நல்லாயிருக்கும். அதே போல் மற்றவர்களுடைய நம்பி நீங்கள் செயல்படாமல் நீங்களாகவே சுயமாக சிந்தித்து செயல்படுவது மிகவும் நல்லது. அலுவலகத்தில் அனைவரிடமே அனுசரித்து போக வேண்டும். வியாபாரத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இல்லை. விருப்பமில்லாத இடமாற்றம் சிலருக்கு கண்டிப்பாக இருக்கும், பார்த்து நடந்துக்குங்க. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாளிலிருந்து உங்களுக்கு ஒரு புதிய வேலை கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு, புதிய முயற்சிகள் வெற்றி அடைவதற்கு உண்டான வாய்ப்பு எல்லாமே இருக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே கண்டிப்பாக ஒற்றுமை அதிகரிக்கும். உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கிய மேம்பாடு அறிவுக்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு ஆதாயம் இருக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் இருப்பவங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். உலகெங்கும் வாழும் கடகராசினியர்களே, உடல் நலனில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கங்க. வண்டி வாங்கும் போது அக்கறையாக பொறுமையாக இருப்பது மிகவும் நல்லது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும், மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். அதே போல் வியாபாரத்தில் லாபங்கள் நினைத்ததை விட பல மடங்கு அதிகமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இன்று இருக்கிறது. விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். பொறுமையாக இருங்க, அவசியமாக இருங்க.
கவனமாக இருங்க. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, உறவினர்கள் வழியால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். அதே போல் உங்களுக்கு தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனை கண்டிப்பாக முடிஞ்சுவிடும். அவசரமாக முடிவு எடுக்காதீங்க. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த நாள் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. பல்வேறு இடத்துல உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, வெகு தூரம் நீண்ட மைல் பயணம் செய்வதாக இருந்தால் பொறுமையாக இருந்துக்குங்க. பெரியோருடைய ஆசை கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் வியாபாரங்கள் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் அனைவருடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். சமூக பணிகள் இருப்பவங்களுக்கு உங்களுக்கு மதிப்பு மரியாதைகள் அதிகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, கடன் சார்ந்த விஷயங்களை தயவுசெய்து சிந்தித்து செய்யுங்க. கொடுக்கல் வாங்கலில் கவனம் வேண்டும். யாருக்கும் வாக்குறுதி அளிக்காதீர்கள். தள்ளிப்போன சில காரியங்கள் நடப்பதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. குடும்பத்தில் உங்களுக்கு ஒற்றுமை, அந்யோன்யம், மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய நாள். நினைத்ததை செய்து முடிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் செலுத்துவீர்கள். தெய்வீக வழிபாடு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். சவாலான செயலெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் செய்து முடித்து விடுவீர்கள். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, நீண்ட நாளை பிரச்சனைக்கு முடிவெடுக்கக்கூடிய நாள் வந்துருச்சு. கணவன் மனைவிக்கிலேயே கொஞ்சம் புரிதல் விட்டு கொடுத்துருந்தால் இந்த நாள் சிறப்பாக இருக்கும். அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்த்தவரையே உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு வரவுகள் அதிகரிக்கும். விட்டு போன தடைபட்டு போன வரவுகள்லாம் கிடைக்கும். சேமிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு உயர்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் தனுசு ராசினியர்களே, இன்றைக்கி எதுலையுமே பொறுமையாக இருங்க, அவசரப்படாதுங்க. அரசு காரியத்தில் கொஞ்சம் சிந்தித்து செயல்படணும். புதிய நபர்கள் கிடைப்பாங்க. அவர்களிடத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தால் தானே நல்லாயிருக்கும். ஒரு விதமான படபடுப்பு மனதில் நீங்கக்கூடிய நாளாக இருக்கிறது. மறைமுக எதிர்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பகவானுடைய நாமத்தை சொல்லியிருந்தால் சிறப்பாக இருக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும்னா நீங்கள் பொறுமையாக இருக்கணும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்குன்னா நீங்கள் பொறுமையாக இருக்கணும். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு துணிவு, ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே போல் முன்பின் தெரியாதவர் உங்களுக்கு கண்டிப்பாக உதவிகரம் நீட்டக்கூடிய நாள். குடும்ப உறுப்பினரால் உங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். அதே போல் சொத்து சுகங்கள் வாங்குவதற்குண்டான யோசனை உங்களுக்கு இருக்கும். மேலும் பல்வேறு வகையான நண்பர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். ஆன்மீக பயணங்கள் செல்வதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. அலுவலகத்தில் மேலதிகாரிகள் ஒத்துழைப்பு கண்டிப்பாக தருவாங்க. வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் இருக்கிறது. அதே சமயத்தில் முதலீடுகள் செய்வதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்தவருடைய ஆலோசனை பெற்று நீங்கள் முடிவெடுத்தால் இன்றைய நாள் மிக சிறப்பு. உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, நீங்கள் எதிர்பாராத உதவிகள் உங்களை வீட்டினுடைய கதவை கண்டிப்பாக தட்டும். தேடி வந்தவர்களுக்கு ஒரு நன்மை கண்டிப்பாக கிடைக்கும். உதவி செய்வீங்க. பழைய பிரச்சனைகளுக்கு எல்லாமே உங்களுக்கு முடிவு கிடைக்கக்கூடிய நாள். எதிர்பாராத சில வரவுகள் கண்டிப்பாக வரும். உங்களோட உழைப்புக்கான மதிப்பு கிடைக்கும். எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் அதிகரிப்புண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது. லாபம் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மீனராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மிக பெருமை மிக்க ஒரு நாள். நண்பர்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதரவுகரம் நீட்டுவாங்க. சமூக பணியில் இருப்பவர்கள் மதிப்பு மரியாதைகள் பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே போல் முனிவர்கள் ரிஷிகள் இவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக இன்று கிடைக்கும். பெரியவருடைய ஆலோசனை உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும். கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். அதே போல் கணவன் மனைவியுடைய அந்யோன்யம் ஒற்றுமை எல்லாமே அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. தொழிலில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைத்த மாதிரி நிறையபடியான லாபங்கள் வரும். தொழிலை விரிவுபடுத்துவீர்கள். அதே போல் அலுவலகத்தில் அனைவருமே உங்கள் மீது அதிக நேசகரம் நீட்டக்கூடிய ஒரு நல்ல நாள். இந்த நாள் ஒரு மனமகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் சிறப்பான முறையில் செய்கிறோம். அவ்வளோ தரத்திலேயே, அதாவது உலகத்திலேயே சிறந்த தானம் எதுன்னு சொன்னோம்னா அன்னதானம்னு சொல்லலாம். எனவே நீங்கள் அன்னதானத்துக்கு உதவி செய்கிறங்க தயவுசெய்து கீழே உள்ள எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உதவி செய்யுங்க. நாங்கள் ஜோதிடம் பார்க்குறோம், சோழி பிரசன்னம் பார்க்குறோம், சிறந்த முறையில் பார்த்து தரோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து
தொடர்பு கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஒரு வெற்றி நாளாக, மனமகிழ்ச்சி மிக்க நாளாக, நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கவேறும் அப்படிங்கிற ஒரு நல்ல நாளாக இருக்கணுன்ட்டு இறைவனை வேண்டிக்கிறேன். நேரில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களிடத்தில் பகிர்ந்துக்குங்க. யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா.